முத்துக்குமரன் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நல்லா விளையாடுறாரு. அவர் ஸ்ட்ராட்டஜிலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மற்ற கண்டஸ்டன்ட்டோட எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா விளையாடுறாரு. அதனால அவர் தான் வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். முத்துக்குமார் தான். ஏன்னா விளையாடுவார் அவர். பிக் பாஸ் வந்து செம்மையாக காமெடிலாம் பண்ணுவார். எல்லாரும் சிரிப்பத்துவார். அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தான் ஜெயிப்பார். முத்துக்குமரன். இல்ல அவர் தான் கரெக்டா ஆடுற மாதிரி தெரியுது. அதனால முத்துக்குமரன். யாருக்கு வந்து டைட்டில் பஞ்சிட்டே இருக்காங்க பேலன்ஸ். ஆமா. யாருக்கு வந்து வின் பண்ண கூடாது, இவங்க டைட்டில் அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? டைட்டில் அடிக்க கூடாதுன்றது அப்படிலாம் யாரும் கிடையாது. ஆனா முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவாருன்றது அதுல ஒரு இது இருக்கு. முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா அவங்க வந்து கேம்ஸ்னாலும் எதுனாலும் அவங்க நல்லா பண்றாங்க. அதனால முத்துக்குமரன் வருவாங்க. முத்துக்குமரன் எதனாலனா அவர் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு. கேமும் சூப்பரா விளையாடுறாரு. அதனால எனக்கு முத்துக்குமரன் தோணுது. முத்துக்குமரன் வந்தா நல்லா இருக்கும். ஸ்போர்ட்டிவா நல்லா பேசுறாரு, நல்லா விளையாடுறாரு. அதனால வந்து முத்துக்குமரன் வரணும்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் முத்துக்குமரன். முத்துக்குமார் அவங்க நல்லா விளையாடுறாங்க. முத்துக்குமரன் நல்லா ஆக்டிங் நல்லா பேசுவான். அதே வாய்ஸ் நல்லா பேசுவாரு. அதனால அவர் ஜெயிப்பாருன்ட்டு. ஏன் முத்து தான் வின் பண்ணுவாங்க? ஏன்னா அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு மேலே வந்திருக்காங்க. மேபி அதனால முத்து தான் வின் பண்ணுவாங்க. இன்னொன்று நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ முத்து தான் வின் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஜாக் அவங்க எல்லாருமே எலிவேட் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முத்து தான் வின் பண்ணுவாங்க. முத்துக்குமரன் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் கேம் ஸ்பிரிட் அவருக்கு நல்லா இருக்கு. முத்துக்குமரன் நல்லா ஆடுறப்ப முத்துக்குமரன் வின் பண்ணா நல்லா இருக்கு. அதாவது நல்லா பண்றப்ப நல்லா விளையாடுறப்ப வந்து முத்துக்குமரனுக்கு இருக்கு. அவர் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ரொம்ப இன்வால்வ்டா பார்ட்டிசிபேட் பண்றாரு. நல்லா இருக்கு. எஸ்பெஷலி நேத்து நைட்டு போட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கேர்ள்ஸை ரொம்ப மோட்டிவேட் பண்ற மாதிரி இருந்தது. வெரி குட். முத்துக்குமரன் வரலாம். அவன் நல்லா பேசுறான். அதனால அவன் வரலான்னு நினைக்கிறேன். அப்படின்னு இல்ல, எல்லாத்தையும் ஹெல்ப்பும் நல்லா பண்றான். நல்லா ஹெல்ப் பண்றான். அவ்வளவுதான். முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறோம். அவர் நல்லா விளையாடுறாரு. என்னமோ தெரியல, ஏன்னா எல்லா மக்களுக்கும் அவர் மேல ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால என்னோட கெஸ்ட் வந்து முத்துக்குமரன் தான். முத்துக்குமரன் நல்லா வின் பண்ணுவார். ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. எல்லா போட்டியிலும் நல்லா வெல்டனா சூப்பரா விளையாடுறாரு. அவருடைய எமோஜி விட்டு கொடுக்காம பேசுறாரு. எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு போட்டினாலும் தைரியமா பேசி அதை ஃபேஸ் பண்றாரு. அதனால கான்ஃபிடண்டா சொல்லுவேன் முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவார். முத்துக்குமரன் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா விளையாடுறாங்க, கான்ஃபிடென்ஸா இருக்காங்க. என்னோட ஓட் முத்துக்குமரன் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. நிறைய ப்ளே பண்றாங்க. நல்லா ப்ளே பண்றாங்க. சூப்பரா ப்ளே பண்றாரு முத்துக்குமரன். முத்து வின் பண்ண எனக்கு பிடிக்கும். அவர் வந்து யாருக்கும் இதுவா நடிக்க மாட்டார். கரெக்டா வின் பண்ணுவாரு. எது கேம் வச்சாலும் கரெக்டா விளையாடுவாரு. அதனால அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் வின் பண்ணா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். முத்துக்குமரன் எதனால? இன்னும் யதார்த்தமா இது பண்றாங்க. அதனால முத்துக்குமரன் அவர் நல்லா கேம் நல்லா விளையாடுறாரு. அப்புறம் அவ்வளோதான். முத்துக்குமரன் தான். அவரு எல்லாரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்காக விளையாடுறாங்க. அவர் மட்டும்தான் ஃபேன்ஸுக்காக விளையாடுறாரு. அதனால முத்துக்குமரன். அவர் குட் பிளேயர். நல்லா விளையாடுவாரு. பேச்சு திறமைலாம் நல்லா இருக்கு. முத்துக்குமரன் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதனால? நல்லா விளையாடுறாங்க. அதனால முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். முத்துக்குமரன் எதனால? அவர் நல்லா டேலண்டா பேசுறாரு, உஷாரா விளையாடுறாரு. அதனால முத்துக்குமரன் தான் வருவார்னு நினைக்கிறேன். குமரன் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எதனால? அவனோட கேம்லாம் நல்லா இருக்கு. அதனால குமரன் தான் வின் பண்ணும். அவர் ரொம்ப பிளாக்ல இருந்து வந்திருக்காரு. அவர் வந்தா நிறைய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். எனக்குமே அது இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கு. அவர் வரணும், அவர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து முத்துக்குமரன் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இது வரைக்கும் எஃபர்ட் போட்ட எல்லாருமே வந்து அப்படி இப்படின்னு வெளியே எலிமினேட் ஆகி போயிட்டாங்க அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ அதனால இப்போதைக்கு எஃபர்ட் போட்டு உள்ள இருக்கிற ஒரே ஆள் முத்துக்குமரன். ஸோ அவங்க வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். முத்துக்குமரன் சார். எதனால? அவங்க ஸ்டார்டிங்லேருந்து நல்லா கேம் ப்ளே பண்ணுவாங்க. நிறைய வின்னராக ஒரு ஒரு பிளானோட கேம் விளையாடுவாங்க. அதனால அவங்க ஜெயிப்பாங்க. முத்துக்குமரன் நல்லா கேம் விளையாடுவாங்க. பணம் பெட்டி கூட அவங்க தான் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதனால முத்துக்குமரன். எங்களுக்கு வந்து முத்துக்குமரன் தான் அவர் தான் வின் பண்ணுவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அவர் நல்ல கேம் ப்ளே பண்ணுறாரு. முத்துக்குமரன் தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவர் மட்டும்தான் நல்லா ஜென்யூனாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அதனால எங்களுக்கு முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவார் எங்களுக்கு தோணுது. எங்களுக்கும் அதுதான் இது. முத்துக்குமரன் எல்லாமே பேசுவார், நல்லா ஒரு பேச்சு திறன் இருக்கு, அவர் பாயிண்டா பேசுவார் எல்லாமே. அதனால அவர் வருவாருன்னு ஒரு கருத்து இருக்கு. எனக்கு முத்துக்குமரன் பிடிக்கும். முத்து எதனால அவர் பிடிக்கும்? அவர் நல்ல கேம்லாம் விளையாடுறாரு. அவர் பிரெயின் யூஸ் பண்ணி எது செஞ்சாலும் பிரெயின் யூஸ் பண்ணுறாரு. தமிழ் நல்லா பேசுவார். அதனால பிடிக்கும். முத்துக்குமரன் எதனால? அவர் நல்லா கேம் விளையாடுறாரு. அதனால அவர் வின் பண்ணுவார். முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் தான் நினைப்பாரு. அவர் ஏன்னா ஒரு நல்ல வேற லெவல்ல நல்லா விளையாடுறாரு. எல்லாத்தையும் பத்தி அவருக்கு தெரியுது. ஒரு தமிழ் பத்தி பேசுறதுலயே அவர் வந்து தமிழ் பத்தி பேசும்போதே வின் பண்ணதா அர்த்தம் தானே. நம்மளோட தமிழ்நாடு தாய்மொழியே தமிழ் தானே. அவர் தான் வின் பண்ணுவாரு, அவர் தான் வின் பண்ணணும். முத்துக்குமரன் தான் வின் பண்ணணும். முத்துக்குமரன் இது ஒரு ஸ்போர்ட்டிவாக பார்க்குறாரு. அதுவும் இல்லாத அவருக்கான விளையாட்டு குணம் மட்டும் இல்லாமல் தன்னடக்கமான குணமும் இருக்குது. நல்ல ஒரு தமிழ் பேச்சாளர், நல்ல ஒரு சிந்தனையாளர். அவர் பேசுகிற பேச்சு கேட்டால் நமக்கே கொஞ்ச நேரம் விட்டு கேட்கலாமான்னு தோணும். சிலருக்கு தான் அந்த கடவுள் அந்த வரத்தை கொடுத்துருப்பாரு. அதில் முத்துக்குமரன் பெஸ்ட்டு. முத்துக்குமரன் எதனால? அவரோட இது ஆக்டிவிட்டி எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது நல்லா இருக்குங்க. முத்துக்குமரன் நல்லா தான் எனக்கு ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் நல்லா வெல்லாம் ப்ளே பண்ணுறாரு எல்லாத்துலேயும். முத்துக்குமரன் நினைக்கிறேன். எதனால? ஏன்னா அவர் நல்லா ப்ளே பண்ணுறாரு. நல்லா ப்ளே பண்ணுறாரு. வின் பண்ணுவாருன்னு தெரியும். முத்துக்குமரன் வின் பண்ணுவார். அவர் தான் நல்லா 100 நாளுமே ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்காரு. பிக் பாஸ் முன்னாடியே வந்து நிறைய பார்த்துட்டு வந்திருக்காரு. ரிவ்யூலாம் பண்ணியிருக்காரு. அவர் டிசர்வ் தான் நினைக்கிறேன். முத்துக்குமரன் எதனால? அவன் பேசுறது எல்லாமே கரெக்டாக இருக்கும், தெளிவாக இருக்கும், ஆடியன்ஸ்க்கும் புரியுற மாதிரி பேசுவான். எல்லா விஷயமும் கேம் நல்லா ப்ளே பண்ணது அவன் தான், முத்துக்குமரன். கண்டிப்பா 100% முத்துக்குமார்மா. எதனால? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழ் இனம் ரொம்ப ஏழப்பட்ட பையன். 7 மணிலேருந்து ரொம்ப அவங்க மம்மி ஸ்டாண்டர்டு பார்த்தீங்களா, அவங்க மம்மி சொன்ன வார்த்தை தெரியுங்க அவங்களுக்கு. அந்த அளவுக்கு நல்லா வளர்த்து கொண்டது. நம்ம ஜெயிக்கணும் எப்படின்னா கஷ்டப்பட்டு வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, அதுக்காக தான் சொல்கிறேன் முத்துக்குமார்.